ஒருவர் மிகப்பெரிய பதவியில இருக்காங்க, செல்வாக்கோட இருக்காங்க, செல்வ வளத்தோட இருக்காங்க அப்படின்னு சொன்னா, அவங்கள சுத்தியும் ஒரு கூட்டம் இருப்பது வழக்கம். இதுவே அந்த செல்வாக்கு, பதவி, செல்வ வளம் எல்லாம் போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே அந்த கூட்டமும் காணாமல் போய்விடும். அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில அவர்கள் இழந்த பதவியை மீண்டும் பெறுவதற்கு, இழந்த செல்வாக்கை, இழந்த செல்வ வளத்தை மீண்டும் பெறுவதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடியது அருணகிரிநாத சுவாமிகள் முருகப்பெருமான் மீது பாடிய இந்த ஒரு திருப்புகழ் பாடல். இந்த பாடலுடைய விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாடல்ல எந்த இடத்திலுமே முருகப்பெருமான் கிட்ட அது வேணும் இது வேணும்னு கேட்டிருக்க மாட்டார் அருணகிரிநாத சுவாமிகள். அதற்கு பதிலாக சுவாமியை வணங்கி இருப்பார். இந்த பாடலை எங்க இயற்றினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்தலம் ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற ஸ்தலம். இந்த ஸ்தலத்துல தான் அகத்திய மாமுனிவருக்கு சிவபெருமான் திருமண கோலம் காட்டியருளினார். அது மட்டும் கிடையாது, தான் படைத்த ரம்பை மீது மோகம் கொண்ட பிரம்மதேவன் தான் படைப்பு தொழிலை இழக்கவும் சிவபெருமானை இந்த ஸ்தலத்துல வந்து வணங்கி மீண்டும் அந்த இழந்த பதவியை அடைந்தார். அப்படிப்பட்ட இந்த அற்புதமான ஸ்தலத்துல எழுந்தருளி இருக்கக்கூடிய முருகப்பெருமான் மீது நம்முடைய குருநாதர் பாடிய இந்த திருப்புகழ் பாடலை தொடர்ந்து பாராயணம் பண்ணி வந்தார். நிச்சயமாக அவர்கள் இழந்த பதவி, செல்வாக்கு, செல்வம் அனைத்தும் கைகூடும், மீண்டும் கிடைக்கப்பெறும். அது என்ன திருப்புகழ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காதல் உடைத்தாகி அன்று ஆரணியத்தே நடந்து காணவர் பொற்பாவை கொங்கை அணைவோனே கோதில் தமிழ்காண கும்பமாமுனிவர் காமணம் செய் கோலம் அளித்தாளும் உம்பர் முருகோனே கோகனகத்தான் வணங்கி கோடிமறை காடமர்ந்த பெருமாளே. இந்த திருப்புகளை யார் ஒருவர் தொடர்ந்து பாராயணம் பண்றாங்களோ அவங்க எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில ஒரு பதவியை இழந்திருந்தாலும் அந்த பதவி அவர்களுக்கு மீண்டும் கிடைக்கும். முருகப்பெருமானுடைய அருளாலும் அந்த வேதாரண்யத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய மறைக்காட்டாருடைய அருளாலும். ஓம் சரவணபவ.